நல்லாவே அடிச்சிட்டாங்க. காயத்ரி, என்ன உனக்கு விதவிதமாக ஃபோட்டோ கிடச்சிருக்கோங்க. கிரிக்கெட் பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஃபோட்டோஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் கொடு வராது கேமரா, அதை கட் பண்ணு ஃபஸ்ட்லேருந்து. ஆக்சுவலி நாங்கள் ஹண்டாரா கேட் வந்துட்டோம். டிக்கெட் போட்டாச்சு. லாட் நம்பர் எங்களுக்கு 112. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்கை விலாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 4. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டாரா கேட், அதுக்கப்புறம் 2-3 பிளேசஸ் இருக்குது, அது எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:45 8:50 கிட்டே ஆச்சு. 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிரைவர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இன்னும் 10 minutes அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங், அங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அண்ட் தென் சொன்ன மாதிரியே ப்ரெட்டோ இல்லை ஏதாவது இருந்தால் பார்சல் பண்ணிக்கலான் இருக்கோம். மோஸ்ட்லி மதியம் லஞ்ச் அவ்வளோவா இங்கே பெருசாக இருக்காது. இங்கேயே சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்கள் ஒரு 2 பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் தேவையானதை வந்து பார்சலும் பண்ணிட்டு அண்ட் தென் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கணும். இது எல்லாமே 10 நிமிஷத்தில் நடக்கணும். ஸோ லாஸ்ட் விளாகில் நியூஸா பெயிண்டா போனது, அதுக்கு முந்தின வாரத்தில் மலேசியாவில் ஏர்போர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் டைனிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஸோ விதவிதமாக இருக்கும், ஆனால் நம்மளால் சாப்பிட முடியுமா தான் தெரில. ஸோ கைஸ் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓ கஞ்சியா, எல்லோ சிக்கன் போத். இது என்ன சுண்டல் மாதிரியா? இல்லை, அது வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி. ரைஸ் இருக்குது, ஃப்ரைடு நூடுல்ஸ் இருக்குது, பிபிக்யூ சிக்கன், பீஃப் இருக்குது, ப்ரான் இருக்குது, வெஜிடபிள் கறி. நான் காலங்காத்தால் வெஜிடபிளே சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்றதெல்லாம் தோசை சட்னி தான். ஆஸ் யூஷுவல் ப்ரெட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் தென் வேஃபிள் இருக்குது. நேற்று நான் ஜூஸ் மிஸ் பண்ணிட்டேங்க ஐஸ். இன்றைக்காச்சும் ஜூஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐஸ் டீ இருக்குது, நூடுல்ஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஃபிள், அப்புறமேட்டு பப்பாயா, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் அண்ட் தென் கோவா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஃபஸ்ட்டு வனகிரி. எஸ், ஓகே. நல்லாவே அடிச்சிட்டாங்க. ஸோ கைஸ், இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வண்டியை அடிச்சிட்டாங்க. பெருசாக இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அப்படி எப்படியும் காருங்க வந்து கீழே அந்த பாட்டே ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்களான்ட்ருக்கு. இப்போ கிளம்பிடுவோம். நான் கூட கொஞ்சம் டிலே ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி. இது சூப்பர் பைக் தானே போச்சு. சாட்டர்டே எல்லாருமே பைக் ட்ரிப் போகிறாங்க பாலியில். அவங்களோட போக முடியுமா? ஆமாம், நான் எங்கே வந்திருக்கேன் இப்போ போய் பைக் ட்ரிப் போக சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து 1.5 hours இருக்கா. ஆக்சுவலி என்னென்னா வந்து 6 PM வந்து எல்லாரோட ட்ராவல் ஸ்பாட்டும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளார நாங்கள் வந்து 3 ஏரியா வந்து பக்கமே இருக்குது. அந்த டனாலாட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் 1 hour ட்ராவல் பண்ணணும் அங்கேருந்து. ஸோ அதனால் எல்லாத்தையும் 6 முடிக்கணும். அண்டு அந்த ஹண்டாரா கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்யூ வேறு அதிகமாக இருக்குது. ஸோ இத்தனையும் யோசிச்சுட்டு தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா இல்லை எங்கேயாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கலாமாட்டிருக்கு. ஓ இல்லை, அதான் இந்த பக்கம் எதாவது இங்கே இந்த சைடில் தான் ஒன்று ஃபுட்டு வாங்கிட்டு இங்கே வந்து அப்படியே உட்காந்துக்கலாமாட்டிருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, வெல்கம் டு வனகிரி ஹிடன். அது ஃபுல்லாக ஹில்ஸு, அதாவது அங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி, இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோதான். இதுதான் ஸ்பாட்டு. பார்த்து நல்லா பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டியா? ஸோ கைஸ், வனகிரி ஹில்ஸ் வந்துட்டோம். அண்ட் தென் இந்த டிக்கெட்டோடைய ஃபோட்டோகிராஃபி இன்க்ளூடட் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பக்காவாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ பிக்ஸ் எல்லாமே சூப்பராக எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஸ்பாட் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். டிக்கெட் என்ன தான் இன்க்ளூடடாக இருந்தாலும் டிப்ஸு கொடுக்குறது உங்கள் இஷ்டம், கொடுக்குறனா கொடுங்கங்கிறாங்க. தெரில எவ்வளோ கொடுக்குறது, இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். வாவ். ஸோ இந்த வனகிரி ஹில்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோட்டோஸுக்கு தான். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரரை வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் இமேஜ் கொண்டு வந்துக்கிறாங்க, இந்த சி இமேஜ் மாதிரி.
ஸோ இதுக்கு நாங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரரை எடுத்துகிட்டு வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்டே விட்டால் தான் நல்ல பிக்ஸ் கிடைக்கும்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் அவங்க கையிலே விட்டுட்டோம். உனக்கு வேறு லெவலில் பிக் கிடச்சிட்டு இருக்குது. ஜாலிதான். ஒரே சிரிப்பாப்பார், புன்னகைப்பார். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வனகிரி ஹில்ஸு அப்படிங்கும்போது அந்த ஊட்டி மாதிரி இந்த பெண்டெல்லாம் இருக்கும். ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நினச்சேன். பட் உள்ளே வந்ததுமே ஜஸ்ட் இந்த ஒரு 5-6 ஸ்பாட்டு பிக் எடுக்கிறதுக்கு தான். அப்படிங்கும்போது டுகெதராகவும் நம்மளால் எடுக்க முடியாது. தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி இந்த மாதிரி மிரர் இமேஜாக கிடைக்கும். ஸோ அதுக்காக அவங்க பக்காவாக அதுக்கே எடுத்து கொடுக்குறாங்க. நான் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்திருப்பேன். பட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக நீட்டாக வந்திருக்குமான்னு கேட்டால், இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நமக்கு நல்ல பிக்கு நான் எடுத்து கொடுத்துருப்பேனான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து என்னடா இந்த ஒரு ஃபோட்டோஸுக்கு தான் இதா அப்படின்னு நினைக்கும் போது இவர் எடுத்து கொடுத்து அந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பி, ஒர்த் இட் கைஸ் இது. ஸோ இந்த கிளைமேட் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. பா, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தி குட் பிக்ஸ். தேங்க்யூ யா. ஸோ நல்ல பிக் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன். காயத்ரி, இன்னும் உனக்கு விதவிதமாக ஃபோட்டோ கிடச்சிருக்க மாட்டிருக்கேன். பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஃபோட்டோஸ். சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் வனகிரி ஹில்ஸுங்கிறது ஊட்டி மாதிரி ஜஸ்ட்டு கிளைமேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அது நான் அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இங்கே வந்தேன். பட் ஃபோட்டோவாக இருக்கும்போது சரி நம்ம எப்படி நல்ல ஃபோட்டோ எடுப்போமா, ஏன்னா எனக்கு கரெக்டாக வருமா, இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோமேனு யோசித்தேன். பட் அவராக வந்து நமக்கு அவங்களுக்கு தான் எங்கெங்க ஆங்கிள்ஸ் எல்லாமே தெரியுது. அவங்க அதே மாதிரி அந்த மிரர் அவங்களே கையில் வச்சுருக்காங்க. டக்குன்னு போசஸும் அவங்களே சொல்லிடுறாங்க, அவங்களே எடுத்துக்கலாம். அவங்களே எடுத்து கொடுத்துறாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிரர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு நாங்கள் இந்த மாதிரி எடுக்கணும்னு. பட் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிப்ஸ் நாமளாக பார்த்து கொடுக்குறது தான். அவங்க என்ன அமௌண்ட்டு கேட்கல. ஆக்சுவலி டிக்கெட்லேயே எல்லாம் இன்க்ளூடட்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இன்னொரு ஃபாரினர்ஸுக்கு வந்து எடுக்க போயிட்டாங்க. ஸோ இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்காக தான். அண்டு இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஒரு மூங்கில் மாதிரி இருக்கா. ஸோ இதில் ஃபுல்லாக ரெடி பண்ணி இதை தனியாக இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 and 6 ஸ்பாட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வனகிரி ஹில்ஸோட சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்கும்போதே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். வா, சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் இட்டுன்னு சொல்லுவேன் இங்கே வந்ததுக்கு. ஏன் காயத்ரி? ஸோ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ அங்கெல்லாம் பாருங்களேன், இந்த பின்னாடி அப்படியே அந்த சூரியன் வந்து இந்த ஃபாகோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே கிளைமேட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா வைபும் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் நான் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி டுகெதர் ஃபோட்டோஸ் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து மஸ்ட்டு வாங்க வனகிரி ஹில்ஸ். இது ஏன்னா உளுந்தான டெம்பிள் அந்த வேலையே இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இங்கே தலை வலிக்குதுல காஃபி குடிக்காம. ஸோ அண்ட் இப்போ அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்புறான்னு இருக்கோம் கைஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டாரா கேட் வந்துட்டோம். ஸோ ஹண்டாரா கேட் இங்கே வந்து டிக்கெட் புக்கிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹண்டாரா கேட். ஜஸ்ட் ஃபார் ஃபோட்டோஸ்க்கு தான். செல்ஃபி டிக்கெட் ப்ரைஸ், ஸ்பெஷல் பேக்கேஜ், ட்ரோன் டிக்கெட் வரைக்கும் அலோடு இருக்கா? ஓகே. ஸோ கைஸ் இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஆக்சுவலி நாங்கள் ஹண்டாரா கேட் வந்துட்டோம். டிக்கெட் போட்டாச்சு. லாட் நம்பர் எங்களுக்கு 112. ஸோ எல்லோரும் முடித்ததுக்கப்புறம் லைன் வைஸ் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணும். அதுக்கே 1 hour மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இப்போ வரேன். அந்த ஒரே ஒரு அந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட நின்று நம்ம பிக் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்களா அந்த டைமிங்க சொல்லுவாங்க. போகும்போது அப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இங்கேயே ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அங்கே நான் கொடுத்த மாதிரியே 20,000 கொடுத்துடலான் இருக்கேன். 20,000 கொடுத்தா நமக்கு நல்ல நல்ல பிக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அண்டு இதுதான் கைஸ். இது வந்து ஜஸ்ட்டு வெயிட்டிங்க்கான ஒரு பிளேஸ் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஹண்டாரா கேட். இதுக்கு அப்படியே உள்ளெல்லாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த கேட்டு வாசலில் வந்து நின்று இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்பாட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாப்புலரு. ஓ இது ஆக்சுவலி உள்ளேயே ஏதோ ஒரு ரெசார்ட் ஆக்சுவலி இல்லை, ஆக்சுவலி அங்கேயே போட்டிருந்தாங்க. அது
அந்த கேட்டு தான் வந்து ஃபோட்டோ தக்லைஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெசார்ட்டுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த டிக்கெட்டில். ரெசார்ட் அண்ட் ஸ்பான்னு போட்டிருந்தாங்க. இதோட என்ட்ரன்ஸ் கைஸ், இந்த கேட் வந்து ஒரு என்ட்ரன்ஸு, பட் பின்னாடி அந்த மலையெல்லாம் இருக்கவும் வந்து பார்க்கும்போது அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 88 38 ஓ ஓகே. ஆக்சுவலி இங்கே ஒன்றா டைம் இருக்குன்னா இங்கேருந்து வேணால் நம்ம அப்படியே உளுந்தான டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம், வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். திருப்பி 112க்கு திருப்பி புதுசாக ஒரு டோக்கன் போட்டு தருவாங்க. ஆமாம், அவர் பாரு கடன் பிக்ஸ் அப்படியே போஸ்ட் மாற்றிக்கிட்டே இருக்கார் பாரு. இந்த மாதிரி நாமளும் தான் மாற்றணும் பார்த்தியா, அப்படி டக்குன்னு இப்படி மாற்றிட்டு இன்னொரு ஃபோட்டோ இன்னொரு போஸ்ட் மாற்றிட்டாரு. வாவ், நைஸ் போஸ். ஸோ கைஸ், ஆஃப்டர் 1.5 hours வெயிட் பண்ணி இப்போ தான் கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம். இன்னுமே 2 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிக்கே எடுக்கணும். அதுக்குள்ளார இந்த பக்கம் இப்படி காரில் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார் வர மாதிரி இருந்தால் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஊர் காசுக்கு 100 rupees கேட்குறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. போத் ஒரு கப்புளுக்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சனுக்கு 4 ஃபோட்டோஸ் அண்ட் தென் கப்புளுக்கு 4. ஸோ ஈச் அதாவது எல்லாம் சேர்த்து ஒரு 12 pics கிட்ட வருது. அதுக்கு வந்து 100 தான் கேட்குறாங்க. பெட்டராக தோணுது. நான் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ட்ரைபாட் வேணும் இங்கே வச்சு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ட்ரைபாட்லாம் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். பட் அதுவுமே யூஸ் பண்ணல, பிகாஸ் இவங்களே நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் லாங் வெயிட்டிங் கியூ கைஸ், வி ஹவ் டு வெயிட் மோர் தேன் 1.5 hours. இங்கே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ என் டிரைவர் அங்கே பொறுமையை இழந்து அங்கே இருக்காங்க. இப்போ அவ்வளோதான், நாங்கள் கிளம்பி போகணும். ஸோ இங்கேருந்து உளுந்தாவன டெம்பிள் போயிட்டு அண்ட் தென் டனாலாட் வந்து சன்செட்டு பார்க்க போகணும். பட் இங்கேயே சன்செட் ஆயிர மாட்டிருக்கு. ஸோ நம்ம போகலாம். சன்செட்டு பார்க்க போகும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. போக முடியாது, சன்செட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours ஆயிடுச்சு. பட் நல்ல பிக்ஸ் வந்திருக்கும் எங்களுக்கு இதோட அங்கே தான் சாட்டிஸ்ஃபையாக அதிகமாகச்சு. வனகிரி ஹில்ஸில் அவர் உள்ள அங்கே போயிட்டார் ஆக்சுவலி நம்மளே பார்த்துட்டு. இங்கேயோட வனகிரி ஹில்ஸில் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இங்கே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அந்த ஒரு கேட்டுக்காக தான் இங்கே